நம்ம உடம்பை பாதுகாக்க பொதுவா டயட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. இறைவன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இரவுன்ற சாப்டர்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா ஹலக ذكر والانثى, ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதன் மீது சத்தியமா அப்படின்னு சொல்லுவான். இரவுன்ற நிகழ்வு அன்றாட இரவுல என்ன நடக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய அத்தியாயம் அந்த அத்தியாயம். இன்னைக்கு சமூகத்துல கலாச்சார சீரழிவுல எங்க பார்த்தாலும் பார்க்க முடியுது. அதாவது ரோட்ல ஆடுறது குத்தம் இல்ல, நம்ம விதவிதமா ட்ரெஸ் பண்றது குத்தம் இல்ல, அப்படி என்னென்னலாம் இறைவன் வேணான்னு சொல்லியிருக்கானோ அதை எல்லாம் இன்னைக்கு செய்யறத நம்ம பார்க்க முடியுது. இறைவன் அதே அத்தியாயத்துல சொல்லி காமிப்பான், வ இன்ன லனா லல் ஆகிரத வல் ஊலா, முந்தியதும் பிந்தையதும் நம்மை சார்ந்ததுன்னு சொல்லுவான். அதாவது இரவுல 12 மணிக்கு முன்னாடி 12 மணிக்கு பின்னாடி வெப்பம் இறங்கி அப்படியே குளிர்ச்சியா வெளிப்படணும். அதுல அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறது, ஃபஅன்தர்துகும் நாரன் தலல்லா, நெருப்பு சுட்டு எரிச்சிரும், அதுல அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை செலுத்த மாட்டேன், அப்படி உள்ள பூந்துச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு எச்சரிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த இரவுன்ற அத்தியாயம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி உணவும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, நம்மளுடைய முறைப்படுத்தப்பட்ட செயல்கள் நம்ம உடலுக்கு பெரும் பங்கு இருக்குன்றத சூரத்துல் லைல நம்ம டீடைலா படிக்கிறது மூலமா நம்ம உணர்ந்துக்கலாம்.